ஏன் குளத்தூர்ல வரக்கூடாதா? உங்க அப்பா வீட்டு சொத்தா குளத்தூர்? மன்னராட்சி நடக்குறீங்க. குளத்தூருக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்றது மன்னராட்சியா? அது கரூருக்குள்ள வந்தா செந்தில் பாலாஜி வன்முறை பண்ணுவாரு, குளத்தூருக்குள்ள வந்தா சேகர் பாபா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஆபீசர் வச்சு கேஸ் போடுறது, மிரட்டுறது, எஃப்ஐஆர் போடுவாங்களா? நீ 1000 எஃப்ஐஆர் போடு, தூள் தூளாக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆளுங்கட்சி ஆகும் போது யாரை பார்த்து பயப்படுறோம்? எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய உறுதி மக்களுடைய நம்பிக்கையிட்ட இருந்து நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி காசு கொடுத்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. அங்கிருந்து அந்த நம்பிக்கை வரைக்கும் நாங்க தைரியமா மக்கள் முன்னாடி நிற்போம். ஏன்னா நாங்க ஊழல் செய்தது கிடையாது. இன்னைக்கு காலையில பிரச்சாரத்துக்கு போன 7 மணில இருந்து அது ஒரு திமுக வீடு. நான் அந்த டோர்ல பார்க்கும் போது முக ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாங்க. நான் நம்ம பகுதிட்டான சொன்னேன், இங்க போலாமான்னு கேட்டேன். போய் நின்னு, அம்மா விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க, இந்த தொகுதியில ஆதரவு அர்ஜுனா எனக்கு ஓட்டு போடுங்க, விசில் சிம்பிள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுதான் மிச்சம். நீங்க தாங்க ஜெயிக்கீங்க, இவங்க ஒளிஞ்சு போனுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்தா இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. வெளியே ஸ்டாலின் சார் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னே புரியல. ஸ்டிக்கர்ல தான் சிரிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த குடும்பம் இந்த 26 ஒழிக்கப்பட்டதுங்கிறதா உங்களுக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும். இதுக்கு என்ன மிரட்டுவாங்க நம்மள? நீங்களே எங்களை அடிங்க, காயம் கொடுத்துங்க. நாங்க ரவுடித்தனம் பண்ண வரல, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். உங்களோட ரவுடித்தனத்தெல்லாம் தூக்கி எறிய வந்திருக்கோம். எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு ஆனா டச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு எந்த முறையில எங்களால கொடுக்க முடியும் தெரியும். நாங்க ரோட்ல உக்காந்தா, நாங்க மட்டும் ரோட்ல அமைதியான முறையில உக்காந்தா எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சிறைசாலையில இடம் இல்ல. நான் ஓபனாவே சொல்றேன், நாங்க ரவுடித்தனம் பண்ண வரல. 50,000 பேர் உட்காரோம் வில்லிவாக்கத்துல. 1 மணி நேரம் போதும், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போதும். வந்து ஐநாவரம் மார்க்கெட்ல பஸ் ஸ்டாண்ட்ல உட்காருங்க தோழர்களேன்னு சொன்னா ஒட்டுமொத்த ஜென்சி சகோதரர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அமைதியான முறையில நீ லத்தி சார்ஜ் பண்ணு, எங்களை அடி, நாங்க அமைதியான முறையில அறவரையில நாங்க போறதுக்கு ரெடியா இருப்போம். நாங்க உண்ணாவிரதம் பண்ணுங்க ரெடியா இருக்கோம். ஆனா நாங்க உக்காந்தோம்னா 50,000 பேர் அரசு பண்ணுங்க, நீங்க ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா எவ்வளவு அடி இருக்கு, எவ்வளவு வழிகளை நாங்க வாங்குறது. கரூர்ல எங்க மக்களை கொண்டு எங்க மேல பழி போட்டீங்க. ஆனா அந்த உச்ச நீதிமன்றம் உண்மையை சொன்னிச்சு. ஏன் குளத்தூர்ல வரக்கூடாதா? உங்க அப்பா வீட்டு சொத்தா குளத்தூர்? மன்னராட்சி நடக்குறீங்க. குளத்தூருக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்றது மன்னராட்சியா? அது கரூருக்குள்ள வந்தா செந்தில் பாலாஜி வன்முறை பண்ணுவாரு, குளத்தூருக்குள்ள வந்தா சேகர் பாபா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஆபீசர் வச்சு கேஸ் போடுறது, மிரட்டுறது, எஃப்ஐஆர் போடுவாங்களா? நீ 1000 எஃப்ஐஆர் போடு, தூள் தூளாக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆளுங்கட்சி ஆகும் போது யாரை பார்த்து பயப்படுறோம்? எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய உறுதி மக்களுடைய நம்பிக்கையிட்ட இருந்து நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி காசு கொடுத்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. அங்கிருந்து அந்த நம்பிக்கை வரைக்கும் நாங்க தைரியமா மக்கள் முன்னாடி நிற்போம். ஏன்னா நாங்க ஊழல் செய்தது கிடையாது. இன்னைக்கு காலையில பிரச்சாரத்துக்கு போன 7 மணில இருந்து அது ஒரு திமுக வீடு. நான் அந்த டோர்ல பார்க்கும் போது முக ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாங்க. நான் நம்ம பகுதிட்டான சொன்னேன், இங்க போலாமான்னு கேட்டேன். போய் நின்னு, அம்மா விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க, இந்த தொகுதியில ஆதரவு அர்ஜுனா எனக்கு ஓட்டு போடுங்க, விசில் சிம்பிள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுதான் மிச்சம். நீங்க தாங்க ஜெயிக்கீங்க, இவங்க ஒளிஞ்சு போனுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்தா இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. வெளியே ஸ்டாலின் சார் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னே புரியல. ஸ்டிக்கர்ல தான் சிரிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த குடும்பம் இந்த 26 ஒழிக்கப்பட்டதுங்கிறதா உங்களுக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும். இதுக்கு என்ன மிரட்டுவாங்க நம்மள? நீங்களே எங்களை அடிங்க, காயம் கொடுத்துங்க. நாங்க ரவுடித்தனம் பண்ண வரல, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். உங்களோட ரவுடித்தனத்தெல்லாம் தூக்கி எறிய வந்திருக்கோம். எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு ஆனா டச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு எந்த முறையில எங்களால கொடுக்க முடியும் தெரியும்.